VM IAS Academy, Dharmaburi. வெல்கம் டு விஎம் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியிலிருந்து கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டேட் வந்து ஜூலை 26 ஆகஸ்ட் 24 வரைக்கும் நமக்கு டேட் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத A to Z டீட்டெயிலாகவே வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம அப்ளிகேஷன் அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், அது என்ன சைஸில் வேணும் அப்படின்றத நான் சொல்கிறேன், அதுபடி எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஃபோட்டோ வேண்டும், தென் வந்து சைன் வேணும், தென் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. தென் வந்து இது வந்து நீங்கள் உங்களோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, உங்ககிட்ட வந்து அந்த கெசட்டட் காப்பி ரிஜிஸ்டர் பண்ண காப்பி இருக்குது, சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நோ நீட். தென் வந்து எஸ்எஸ்எல்சி 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, யூஜி முடிச்சிருந்தீங்கன்னா யூஜி மார்க் ஷீட்டு, அதாவது நீங்கள் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா டிகிரி சர்டிஃபிகேட் வச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா கன்சாலிடேட் மார்க் ஷீட். ஏன்னா இப்போதான் காலேஜ் முடிச்சிங்க அப்படின்னா இதில் ஏதாச்சும் ஒன்று இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வச்சு அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி நீங்கள் காலேஜ் முடிச்சிட்டீங்க, உங்ககிட்ட டிகிரி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணலாம். இது வந்து யூஜி குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. பிஜிக்கு கேட்டிருக்காங்க அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பிஜியும் வந்து நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. இது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் காலேஜ் முடிச்சிருக்கீங்க, அந்த டிகிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு எலிஜிபிள், அங்கே கண்டிஷனில் எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. தென் வந்து பிஎஸ்டிஎம் இஃப் அப்ளிகபிள், அதாவது குரூப் 4 அப்படின்னா நமக்கு 12th வரைக்கும், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க பிஎஸ்டிஎம் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ இங்க கேட்டிருக்கக்கூடிய டிகிரி ஒரு சில போஸ்ட்டுக்கு யூஜி கொடுத்துருக்காங்க, ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து பிஜி கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து அப்ளை பண்ணக்கூடிய போஸ்ட் வந்து யூஜி டிகிரி அப்படின்னா நீங்க யூஜி வரைக்கும், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து யூஜி வரைக்கும் நீங்க தமிழ் மீடியம்ல படிச்சிருக்கணும், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தா தான் நீங்க பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ண முடியும். இல்ல பிஜிக்கு நீங்க அப்ளை பண்றீங்க, பிஜி எலிஜிபிள் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து பிஜி வரைக்கும் நீங்க தமிழ் மீடியம்ல படிச்சிருந்தா தான் நீங்க பிஎஸ்டிஎம்க்கு வந்து எலிஜிபிள். சரிங்களா? அதுக்கு நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு 4 ஸ்கூல் மாறி இருக்கீங்க, ஒரு 2 காலேஜ் மாறி இருக்கீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க போயிட்டு பிஎஸ்டிஎம் வாங்கிட்டு வந்து அதை அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இது மோஸ்ட்லி வந்து பிஎஸ்டிஎம் யாருக்கும் அப்ளிகபிள் ஆகாது. இன்கேஸ் யாராச்சும் டிகிரி வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டிகிரி வரைக்கும் தமிழ் மீடியம்ல படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க பிஎஸ்டிஎம் வந்து அப்ளை பண்ணலாம். தென் வந்து அடிஷனல் சர்டிபிகேட் ஏதாச்சும் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இதுல இந்த ஸ்டார் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த ஸ்டார் போட்டிருக்கிறதுலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் மேண்டேட்ரி. இந்த சர்டிபிகேட்லாம் கண்டிப்பா வேண்டும். மற்றது வந்து நீங்க உங்ககிட்ட இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா தேவை கிடையாது. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து போட்டோ வந்து நமக்கு என்ன சைஸ்ல வேணும்னு கொடுத்துருக்காங்க, சைன் என்ன சைஸ்ல வேணும்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன சைஸ்ல இருக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம அதை பார்த்துருவோம். போட்டோ வந்து நார்மல் பாஸ்போர்ட் சைஸ் தான். நீங்க இந்த நோட்டிபிகேஷன் இருக்குங்க இல்லையா, நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து போட்டோ எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் வந்து போட்டோகிராஃப் டேக்கன் ஆன் ஆர் ஆஃப்டர் த டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன். நமக்கு நோட்டிபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஜூலை 26 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜூலை 26க்கு அப்புறம் நீங்க இந்த போட்டோவை எடுத்துருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட ஹைட் வந்து 4.5 சென்டிமீட்டர் இருக்கணும். அதுல இந்த போட்டோ இருக்கக்கூடிய ஏரியா மட்டும் 3 சென்டிமீட்டர் இருக்கணும். கீழே வந்து இருக்கக்கூடிய அந்த 1.5 சென்டிமீட்டர்ல உங்களோட நேம் வித் இன்ஷியலோட இருக்கணும். அதாவது 10th 12th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அது மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. டேட் வந்து நமக்கு ஜூலை 26 ஜூலை 26க்கு அப்புறம் நீங்க போட்டோ எடுத்துருக்கணும். எந்த டேட்ல நீங்க போட்டோ எடுக்கிறீங்களோ அந்த டேட் வந்து இங்க நீங்க போட்டுக்கோங்க. கீழே வந்து இந்த சைஸ் வந்து 3.5 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் பேக்ரவுண்டா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கண்டிஷன்லாம் இருக்கிற மாதிரி போட்டோ இருந்தாதான் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க டிஎன்பிசி தரப்புல. தென் வந்து சைன் கேட்டிருக்காங்க. சைன் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி போட்டோவுக்கு வந்து சைஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போட்டோவுக்கு வந்து உங்களுக்கு 20 கேபில இருந்து 50 கேபி வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து சைனுக்கு வந்து உங்களுக்கு 10 கேபில இருந்து 20 கேபி வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது பாக்ஸ் டைப்ல நீங்க 6 சென்டிமீட்டர் லென்த்தும் 2 சென்டிமீட்டர் வந்து பிரெத்தும் இருக்கிற மாதிரி நீங்க ஒரு பாக்ஸ் வந்து பிளாக் பால் பெயிண்ட் பென்ல வரைஞ்சி அதுக்குள்ள நீங்க சைன் போட்டு
இந்த கேபிக்குள்ள வச்சுக்கோங்க. மாடலுக்கு இங்க இருக்கு பாருங்க. இந்த லென்த் வந்து 6 சென்டிமீட்டர் இருக்கணும், இந்த ஹைட் வந்து 2 சென்டிமீட்டர் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து நீங்க டிரா பண்ணி இதுக்குள்ள நீங்க வந்து சைன் போடணும். இதுக்குள்ள இந்த ஸ்பேஸ்ல சைன் போட்டு நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். இதோட சைஸ், சைனோட சைஸ் வந்து நமக்கு 10ல இருந்து 20 கேபி இருக்கணும். போட்டோவோட சைஸ் வந்து நமக்கு 20ல இருந்து 50 கேபி இருக்கணும். இதுல நியூவா வந்த ஒரு சில ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த சைஸ் வந்து மாத்த தெரியாது. அது எப்படி மாத்துறது அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டு அப்ளை பண்ண போயிடலாம். இப்போ நமக்கு போட்டோ அங்கே இருக்குங்க இல்லையா, போட்டோவை ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்குள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 271 கேபி இருக்கு சரிங்களா. 271 to 272 கேபி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்மளோட கண்டிஷன் வந்து 20 to 50 கேபிக்குள்ளதான் இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி நீங்க ஓப்பன் வித் பெயிண்ட் கொடுத்துக்கோங்க. இப்படி பெயிண்ட்டுக்கு வந்துடும். இது வந்து நமக்கு போட்டோவே ரொம்ப பெருசா இருக்கு, அதனாலதான் உங்களுக்கு கேபி அதிகமா இருக்கு. நமக்கு 20ல இருந்து 50 கேபி அப்படின்றதுனால நம்ம ரீசைஸ் கொடுத்துக்கலாம். இதுல போயிட்டு பிக்சல் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இங்க ஹரிசாண்டல் வந்து 910 கொடுத்துருக்காங்க, அதனாலதான் வந்து உங்களுக்கு அங்க வந்து நமக்கு கேபி அதிகமா இருக்கு. நம்ம ஒரு 250 கொடுத்துக்கலாம், ஒரு 300 அப்படி இல்லைன்னா 250 கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு நார்மல் சைஸ் வந்துடும். நமக்கு 250 கொடுத்துட்டு நீங்க சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு செக் பண்ணி பாருங்க. திரும்பவும் அகைன் ப்ராப்பர்ட்டிஸ்ல போய் பார்த்தா நமக்கு 42 to 44 கேபி வந்து வந்துருச்சு சரிங்களா. கண்டிஷன் என்ன, நமக்கு 20ல இருந்து 50 கேபிக்குள்ள இருக்கணும். இது அதுக்குள்ளதான் இருக்கு, அதனால இது அக்செப்ட் பண்ணிப்பாங்க. தென் நம்ம சைன் செக் பண்ணி பார்ப்போம். சைனோட ப்ராப்பர்ட்டிஸ்ல போய் பார்த்தோங்க அப்படின்னா நமக்கு 9 to 12 கேபி கேட்டிருக்காங்க. கண்டிஷன் என்ன, நமக்கு 10 to 20 கேபி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க நமக்கு அதே ரேஞ்சில தான் இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க அதே மாதிரி பெயிண்ட்ல போயிட்டு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, கூகுள் போயிட்டு நீங்க டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் வெப்சைட் வரும். அந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இப்போ ஆல்ரெடி வந்து நீங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர்ட் யூசர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. நீங்க இப்போதான் வந்து டிஎன்பிசில ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் அப்ளை பண்ண போறீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல நான் ஆல்ரெடி வந்து ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க வந்து ரெஜிஸ்டர்ட் யூசர் வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நியூ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க அப்படின்னா, அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க அப்படின்னா நம்ம சேனல்லே நீங்க டிஎன்பிஎஸ்சி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் BMIAS அகாடமின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வரும். இந்த வீடியோ வந்து நீங்க கிளிக் பண்ணி பார்த்து நீங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட லிங்க் வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அந்த லிங்க் டச் பண்ணி கூட நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அப்புறம் நீங்க இந்த ரெஜிஸ்டர்ட் யூசர் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனுக்குள்ள போயிடுங்க. போன உடனே இங்க லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும். லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் நீங்க கொடுத்துட்டு தென் வந்து இங்க டோட்டல் இருக்குங்களே, அந்த டோட்டல் இங்க போட்டு இங்க சப்மிட் கொடுத்துருங்க. உங்களுக்கு ஓப்பன் ஆன உடனே இந்த மாதிரி தான் வந்து இன்டர்ஃபேஸ் இருக்கும் உங்களுக்கு. இதுல வந்து நீங்க கரண்ட் அப்ளிகேஷன் இருக்குங்களா, இந்த கரண்ட் அப்ளிகேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கரண்ட் அப்ளிகேஷன் இந்த பேஜ் வந்த உடனே நீங்க திரும்ப அகைன் ஒரு டைம் கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு இருக்குங்களே, இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இங்க நமக்கு கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இந்த போஸ்ட்டுக்கான நோட்டிபிகேஷன் இருக்கு. இங்க அப்ளை நவுன் இருக்கு, இது கொடுத்துக்கோங்க. திரும்ப அகைன் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்க இந்த டோட்டல் போட்டு சப்மிட் கொடுங்க. திரும்ப அகைன் சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் சரிங்களா. இங்க கிளிக் ஹியர் டு செலக்ட் த நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் டு அப்ளைன்ட்டு திரும்ப அகைன் கேட்கும். இது கொடுக்க வேண்டாம். செகண்ட் டைம் லாகின் பண்ணோம் அப்புறம் நீங்க கீழே அப்படின்னா இங்க கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு 13 டீடைல்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இது எல்லாமே இன்ட்ல இருக்கும். நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா பண்ண அதை டிக் ஆயிடும் சரிங்களா. இப்போ நீங்க கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இது என்ன போஸ்ட்னு கொடுத்துருக்காங்க, அதோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்த்துட்டு ஐ ஹேவ் ரீட் அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. அதை கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. தென் போட்டோ கேட்டிருக்காங்க, போட்டோ அண்ட் சைன் கேட்டிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நீங்க போட்டோவும் சைனும் அந்த சைஸ்க்கு வந்து மாத்தி வச்சுக்கோங்க. இப்போ சூஸ் போட்டோ கொடுத்துட்டு இங்க வந்து சூஸ் போட்டோ கொடுத்துட்டு இங்க போட்டோ வந்து நீங்க சூஸ் போட்டோ கொடுத்தீங்கன்னா இங்க போட்டோ வந்துடும். அந்த போட்டோல என்ன டேட் கொடுத்துருக்கீங்களோ அந்த டேட் வந்து இங்க நீங்க செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு தென் சேவ் போட்டோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லி போட்டோ அப்லோட்னு இங்க கிரீன் கலர்ல மேல வந்துடும்.
தென் வந்து சூஸ் சிக்னேச்சர் கொடுத்துட்டு சேவ் சிக்னேச்சர் கொடுத்தீங்கன்னா சிக்னேச்சர் வந்து அப்லோட் ஆயிடுச்சுட்டு இங்க கிரீன் கலர்ல மேல வரும். சரிங்களா? தென் அப்ளிகண்ட் பர்சனல் டீடைல் வந்து ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க இல்லையா, அதுல இருக்கக்கூடிய டீடைல்ஸே திரும்பவும் வந்து அகைன் வந்து இங்க கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதுல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இன்கேஸ் ராங்கா இருக்குன்னா நீங்க ஓடிஆர்ல போயிட்டு திரும்ப அகைன் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. தென் கம்யூனல் ரிசர்வேஷன் கேட்டகரி பத்தி கொடுத்துருக்காங்க. இதுல இருக்கிறதும் கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து உங்களுக்கு மெயில் ஐடி மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க, இதுவும் செக் பண்ணிக்கோங்க. அகைன் வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக உங்களோட நேம் இங்க டைப் பண்ண சொல்றாங்க, இனிஷியல் இங்க டைப் பண்ணணும், டேட் ஆஃப் பர்த் வந்து இங்க சூஸ் பண்ணிக்கோங்க. தென் ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்து கம்யூனல் கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட மொபைல் நம்பர், தென் உங்களோட இமெயில் ஐடி, இது எல்லாமே ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ்ல ஃபார் வெரிஃபிகேஷன் பர்பஸ் இருக்குங்களே, இதுல இருக்கக்கூடிய இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடிய இதை கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. தென் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஓடிஆர்ல இருக்கக்கூடிய உங்களோட டீடைல்ஸ், அதாவது அட்ரஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் பத்தி உங்களுக்கு வரும், அதை கரெக்டான செக் பண்ணிட்டு அகைன் இங்க கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. தென் உங்களோட சப்ஜெக்ட் பேப்பர் எதுன்னு கேட்குறாங்க. நீங்க என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்க, அதுக்கான சப்ஜெக்ட் பேப்பர் என்னன்னு கேட்குறாங்க. இந்த ஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்க எங்க ரெஃபர் பண்ணணும் நமக்கு நோட்டிபிகேஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 26ல இங்க என்ன போஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க, அந்த போஸ்டிங்கான கோட் என்னன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் அப்படின்னா சப்ஜெக்ட் பேப்பர் வந்து அக்ரிகல்ச்சர், டிகிரி ஸ்டாண்டர்ட், அது சப்ஜெக்ட் கோட் வந்து 284 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த 284 அப்படின்றது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ நமக்கு அக்ரி வந்து டிகிரி யூஜி மட்டும்தான் அப்படின்றதுனால நோ ப்ராப்ளம். இதே கெமிஸ்ட்ரி வந்து நமக்கு யூஜி எலிஜிபிள் இருக்கக்கூடிய போஸ்ட் ஒரு சில போஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம கீழே பார்த்துருவோம். கெமிஸ்ட்ரி வந்து இந்த இடத்துல பிஜி டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. பிஜி முடிச்சிருந்தாதான் இந்த கெமிஸ்ட்ரி போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி இங்க நீங்க இந்த கெமிஸ்ட்ரி அப்படின்ற போஸ்ட்டுக்கு கெமிஸ்ட்ரியில நீங்க யூஜி முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் உங்களுக்கு பிஜிக்கு ஒரு கோடு கொடுத்துருக்காங்க, 244 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி யூஜி முடிச்சவங்களுக்கு 430 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, நீங்க லாஸ்டா அந்த சிலபஸ் கொடுத்துருப்பாங்க, நார்மல் யூஜி முடிச்சவங்களுக்கு என்ன சிலபஸ்ன்றது இந்த 430 வச்சு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பிஜி முடிச்சவங்களுக்கு என்ன சிலபஸ் அப்படின்றது அந்த 244 வச்சு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதையும் நம்ம கீழே பார்த்துருவோம். நமக்கு பேஜ் நம்பர் 56ல இருந்து 56ல நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. தென் வந்து நமக்கு ஜெனரல் ஸ்டடீஸ்க்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. 56ல இருந்து 59 வரைக்கும் எல்லாருக்குமே காமனா நடக்கக்கூடிய பேப்பர் 1க்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதே 60ல இருந்து பேஜ் நம்பர் 60ல இருந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அக்ரிகல்ச்சர் ஆல்பபெட் ஆர்டர்ல கொடுத்துருக்காங்க. யூஜி டிகிரி அப்படின்னா யூஜி மென்ஷன் பண்றாங்க. அக்ரிகல்ச்சர் பேப்பருக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே 10 யூனிட் தான் கொடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க, அக்ரிகல்ச்சருக்கு 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுல போஸ்ட் கோட் அப்படின்றது இங்க தான் நீங்க ரெஃபர் பண்ணணும், 284 அப்படின்ட்டு. முன்ன 26வது பேஜ்ல காமிச்சுனா உங்களுக்கு 26வது பேஜ்ல அக்ரிக்கு வந்து 284 அப்படின்றது போஸ்ட் கோடா கொடுத்துருந்தாங்க, அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ப நீங்க இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி தான் படிக்கணும். இதே கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம யூஜி பிஜி அப்படின்ட்டு பார்த்துருந்தோம். அப்ப கெமிஸ்ட்ரிக்கு நமக்கு பேஜ் நம்பர் 74ல கொடுத்துருக்காங்க. கெமிஸ்ட்ரி யூஜி முடிச்சவங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் கோடு 430 அப்படின்னு மென்ஷன் பண்ணி உங்களுக்கு இங்க சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து யூஜி முடிச்சு எலிஜிபிள் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய சிலபஸ். இதே பிஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஜி டிகிரிக்கு சிலபஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஃபைனலா வந்து உங்களுக்கு பிஜிக்கான சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. பிஜிக்கு வந்து உங்களுக்கு பேஜ் நம்பர் 99ல கொடுத்துருப்பாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு அக்ரி பிளஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் சொல்றேன். உங்களோட டிகிரி என்னவோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. போஸ்ட் கோடு பார்த்துட்டு எந்த சிலபஸ் அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 99ல நமக்கு பிஜி டிகிரி கெமிஸ்ட்ரிக்கு கொடுத்துருக்காங்க. கோடு வந்து 244 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம பேஜ் நம்பர் 26 போயிடுவோம். இங்க கொடுத்துருக்காங்களா, நமக்கு அக்ரிக்கு 284 அப்படின்ற கோடும் கெமிஸ்ட்ரிக்கு 244 430 அப்படின்ற போஸ்ட் கோடு வந்து கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் நீங்க சிலபஸ் செலக்ட் பண்ணி நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும்.
ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அக்ரிகல்ச்சர் டிகிரி ஸ்டாண்டர்ட் யூஜிக்கு கொடுத்துருக்காங்க. இதுல சப்ஜெக்ட் கோட் 284 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்க நோட்டிபிகேஷன்ல போயிட்டு சப்ஜெக்ட் கோட் வந்து செக் பண்ணுங்க. நீங்க எலிஜிபிளா இருக்கக்கூடியதுக்கு சப்ஜெக்ட் கோட் வந்து செக் பண்ணுங்க. இதுல அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அப்படின்றதுக்கு சப்ஜெக்ட் பேப்பர் வந்து அக்ரிகல்ச்சர் கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் கோட் வந்து 284. அப்போ நீங்க இந்த 284 இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்க இந்த 284 இருக்குங்களே இந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நீங்க எத்தனை போஸ்ட்டுக்கு நீங்க எலிஜிபிளோ அந்த பாக்ஸ் எல்லாமே நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இதே அக்ரி முடிச்சவங்க அசிஸ்டன்ட் வேர்ஹவுஸ் மேனேஜர் ஆர் ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்ற போஸ்ட்டுக்கும் அக்ரிகல்ச்சர் கெமிஸ்ட்ரி ஜுவாலஜி பாட்னி முடிச்சவங்க எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இங்கேயும் அவங்களுக்கு 284 தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் அப்படின்றதுக்கும் 284 தான் கொடுத்துருந்தாங்க. இங்கே 284 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க அந்த 284ன்னு இருக்கக்கூடியது நீங்க செலக்ட் பண்ணா போதுமானது. இல்ல நீங்க வேற பயோகெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரியில ஜுவாலஜி பிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரி வேற டிகிரி முடிச்சிருக்கீங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த போஸ்ட் எலிஜிபிளோ அந்த கோர்ஸ் கோடு சப்ஜெக்ட் கோடு வந்து பாத்துக்கோங்க. இந்த இடத்துல சப்ஜெக்ட் கோடு கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிட்டு நீங்க எந்தெந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்ண போறீங்களோ அந்த பாக்ஸ் எல்லாமே கிளிக் பண்ணிருங்க. இங்க என்ன கிளிக் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து கொஸ்டின்ஸா வரும். இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்க கம்ப்யூட்டர் பேஸ்டா தான் எழுதுவீங்க உங்க டிபார்ட்மெண்ட் பேப்பர். நமக்கு நிறைய டிகிரி கொடுத்துருக்காங்க. அதில் டெய்ரி சயின்ஸ் கொடுத்துருக்காங்க, டெய்ரி டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, ஜியாலஜி, இந்த மாதிரி நிறைய மைக்ரோபயாலஜி இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ஒரு 50 டிகிரி கிட்ட கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எது எலிஜிபிளோ அதை மட்டும் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு இந்த லாஸ்ட் இருக்க பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. தென் நீங்க எந்த பேப்பர் ஆப்ஷனலாக நீங்க சூஸ் பண்ணீங்களோ அதை பேஸ் பண்ணி இங்கே போஸ்டிங் வந்து வியூ ஆகும். இங்க வந்து நீங்க இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த போஸ்ட் வரும். இல்ல நீங்க டெப்டி மேனேஜர் குவாலிட்டிக்கு எலிஜிபிளா இருக்கீங்கன்னா அது வந்து வியூ ஆகும். நீங்க இங்க இருக்கக்கூடிய போஸ்ட்ல நீங்க எதுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்ட்டு கேட்கறாங்க. நீங்க வந்து இப்போ அக்ரி ஆஃபீஸர் எழுதுறீங்க, அசிஸ்டன்ட் வேர் ஹவுஸ்க்கு நீங்க இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து கிளிக் பண்ணி தென் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. தென் வந்து நீங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனா ஹேண்டிகேப்பா அப்படின்னு கேட்கறாங்க. எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல இருந்து விலக்கு கேட்கறீங்களான்னு கேட்டிருக்காங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து எழுதுறீங்க அப்படின்னா நோ கொடுத்துருங்க. இல்ல தமிழ் எலிஜிபிலிட்டி நான் எழுதல, நான் எக்ஸம்ஷன் வாங்கி வச்சிருக்கேன் சர்டிபிகேட் அப்படின்னா நீங்க எஸ் கொடுங்க. மோஸ்ட்லி வந்து எல்லாருமே தமிழ் எலிஜிபிலிட்டி எழுதுவீங்க, அதனால இங்க நோ கொடுத்துக்கோங்க. நீங்க வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருக்காங்க. எஸ் கொடுங்க, நோ கொடுத்துக்கோங்க. தென் ஃபைனலா வந்து நீங்க பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. தென் நீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயான்னு கேட்டிருக்காங்க. எஸ் கொடுங்க, நோ கொடுங்க. எஸ் கொடுத்தா உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாம் கேட்கும், அதெல்லாம் ஃபில் பண்ணிடுங்க. நோ கொடுத்தீங்கன்னா எதுவும் கேட்காது, எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் மட்டும் கேட்கும். நீங்க வந்து அன்எம்ப்ளாய்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு நீங்க எதுவோ அது கொடுத்துக்கோங்க. தென் வந்து நீங்க திரும்பவும் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் கொடுங்க, நோ கொடுத்துருங்க. இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் எக்ஸாம்ஸ்ல நீங்க மால் பிராக்டிஸ் பண்ணியோ ஏதாச்சும் ஒரு ரீசனால உங்களை வந்து டிபார் பண்ணிருக்காங்களா, டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்காங்களா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இது எஸ் கொடுங்க, நோ கொடுத்துருங்க. தென் வந்து உங்க மேல ஏதாச்சும் கிரிமினல் கேஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துருங்க. தென் வந்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு இந்த போஸ்ட்டுக்கு நீங்க அந்த பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அவங்க கேட்டிருக்கக்கூடிய பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எஸ் கொடுங்க, நோ கொடுத்துருங்க. உங்களோட ஐ விஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. நீங்க வந்து விஷன் ஸ்டாண்டர்ட் 1னா 1 கொடுங்க, அப்படி இல்லைன்னா 2னா 2 கொடுங்க, 3னா 3 கொடுங்க. இது வந்து ஐ அந்த ஸ்பெக்ஸ் போடுறவங்க டாக்டர் கேட்டிருப்பீங்க. உங்களோட ஸ்டாண்டர்ட் என்னவோ அது கொடுத்துக்கோங்க. நீங்க கலர் பிளைண்ட்னஸ்னால சஃபர் ஆயிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. எஸ் கொடுங்க, நோ கொடுங்க. அதே மாதிரி நைட் பிளைண்ட்னஸ்னால சஃபர் ஆயிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. எஸ் கொடுங்க, நோ கொடுத்துருங்க. தென் வந்து நீங்க வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியோட இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துருங்க. இது வந்து கேர்ள்ஸ் வேற மாதிரி கேட்கும், அது நீங்க எஸ் கொடுங்க, நோ கொடுத்துருங்க. தென் வந்து இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. உங்களோட எஸ்எஸ்எல்சி மார்க் டீடைல்ஸ் கேட்குறாங்க. இங்க வந்து டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ரிசல்ட் 10th எப்போ ரிசல்ட் வந்துச்சோ அந்த டேட் வந்து நீங்க இங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்து நேம் ஆஃப் த போர்டு அப்படின்னா நீங்க சிபிஎஸ்சியா ஸ்டேட் போர்டா அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு அங்க டைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி டைப் பண்ணிக்கோங்க. இங்க சர்டிபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. தென் வந்து 10th தமிழ் ஒரு சப்ஜெக்டாக படிச்சீங்களான்னு கேட்டிருக்காங்க. எஸ் கொடுங்க, நோ கொடுத்துருங்க. அதே மாதிரி 12th அதே மாதிரி தான் ரிசல்ட் வந்த டேட்டுங்க
சூஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்து நேம் ஆஃப் த கோர்ஸ் வந்து ஹையர் செகண்டரினா ஹையர் செகண்டரி சூஸ் பண்ணுங்க. ஐடிஐ முடிச்சிருக்கீங்கன்னா அது சூஸ் பண்ணுங்க. இல்லை டீச்சர் ட்ரைனிங்னா அதை சூஸ் பண்ணுங்க. நேம் ஆஃப் த போர்டு ஸ்டேட் போர்டா இல்லை சிபிஎஸ்சியா இல்லை மெட்ரிகுலேஷனான்னு கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. தென் சர்டிஃபிகேட் நம்பர் உங்களோட மார்க் ஷீட்டில் ரைட் சைடு கார்னர் மேலே இருக்கும். அதை நீங்கள் பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. தென் வந்து தமிழ் 12th படிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோன்னு நோ கொடுத்துருங்க. டிப்ளமோ முடிச்சிருந்தா அதை ஃபில் பண்ணுங்க. தென் யூஜி கேட்டிருக்காங்க. யூஜிக்கும் அதே மாதிரி தான் உங்களோட ரிசல்ட் வந்த டேட் வந்து அங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்து நேம் ஆஃப் த கோர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன டிகிரி நீங்க இதுக்கு முன்னாடி இப்போ சப்ஜெக்ட் பேப்பர் சூஸ் பண்ணீங்களே அதை பேஸ் பண்ணி இங்கே விசிபிள் ஆகும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய டிகிரி உங்களுக்கு பிரிஸ்கிரைப்டா இல்ல ஈக்குவலண்டான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இந்த பேஜ்ல இந்த போஸ்டிங்க்கு இந்த ரைட் சைடு கொடுத்துருக்கக்கூடிய டிகிரி எல்லாம் டைரக்டா நீங்க படிச்சிருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு நீங்க பார்மசி முடிச்சிருக்கீங்கன்னா அது வந்து பிரிஸ்கிரைப்டு தான். இங்க இருக்கக்கூடிய டிகிரி இல்லாம பார்மசி, கிளினிக்கல் பார்மகாலஜி, மைக்ரோபயாலஜி இது இல்லாம இதுக்கு ஈக்குவலண்டா வேற ஏதாச்சும் டிகிரி முடிச்சிருக்கீங்க, அந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு ஜியோ வச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து ஈக்குவலண்ட்னு கிளிக் பண்ணணும். இந்த டிகிரியே முடிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க பிரிஸ்கிரைப்டுன்னு வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். நேம் ஆஃப் த யூனிவர்சிட்டி கேட்குறாங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும் உங்களோட பிசியோ இல்லை டிகிரிலையோ வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும், அது இங்கே வந்து டைப் பண்ணிக்கோங்க. தென் வந்து காலேஜில் தமிழ் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோ நோ கொடுத்துருங்க. அதே மாதிரி யூஜி முடிச்சிட்டீங்க. இப்போ யூஜிக்கு நிறைய இங்கே கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா ஃபில் பண்ணுங்க, இல்லை முடிக்கல அப்படின்னா விட்டுருங்க. பிஜி டிகிரி கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு எம்பில் பிஹெச்டி எதனா பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. இது பண்ணியிருந்தீங்கன்னா ஃபில் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஃபைனலாக இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வரும். நெக்ஸ்ட் பேஜ்ல நமக்கு நம்ம சூஸ் பண்ண போஸ்டிங்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்த அப்புறம் நீங்க பிஹெச்டிஎம் அப்ளிகபிளா அப்படின்னு கேட்குறாங்க. ஆம்னா ஆம் கொடுங்க. ஆம் கொடுத்தா என்ன, நீங்க யூஜியா இல்லை பிஜியான்னு கேட்டிருக்காங்க. யூஜி நீங்க இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். யூஜி வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து அவர் தமிழ் மீடியம் படிச்சிருந்தா கிளிக் பண்ணலாம். இன்கேஸ் இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வரும். இல்லை எக்ஸாமினேஷன் சென்டர் கேட்கும், நீங்கள் சென்டர் 1 கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி எக்ஸாமினேஷன் சென்டர் 2 கேட்கும், அதுவும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களோட பேப்பர் இங்கே பேப்பர் 1 வந்து விசிபிள் ஆகும், அது கரெக்டானு பார்த்துக்கோங்க. பேப்பர் 2 வந்து விசிபிள் ஆகும், அதுவும் வந்து கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. இந்த பேப்பர் தான் உங்களுக்கு மெயின் எக்ஸாமில் வரும். சரிங்களா? இப்போ இன்கேஸ் ராங்காக கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போவே வந்து நீங்கள் போயிட்டு இந்த லெஃப்ட் சைடு வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் எது தப்பாக கொடுத்துருக்கீங்களோ அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே. தென் வந்து உங்களுக்கு ஃபீஸ் கன்செஷன் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் 3 எக்ஸாம் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாலுமே நீங்கள் ஃபீஸ் கட்டியே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஓகே. இதில் வந்து நம்ம நோ கொடுத்துக்கலாம். தென் இந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். தென் வந்து நீங்க நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கெசட்டட் காப்பி அப்லோட் பண்ணணும். 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், யூஜி வந்து நீங்க எலிஜிபிளா இருந்தால் யூஜி அப்ளை பண்ணணும். இதுக்கு முன்னாடி நீங்க பிஜி செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பிஜியும் கேட்கும். நீங்க வந்து இங்க ஃபைல் வந்து சூஸ் பண்ணி அப்புறம் இது என்ன டைப்னு நீங்க சூஸ் பண்ணணும். உங்களுக்கு இப்படி டாக்குமெண்ட் அப்லோடட் அப்படின்ட்டு கிரீன் கலர்ல வரும். அதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கா நீங்க செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி இங்க வந்து நமக்கு 10th 12th மார்க் ஷீட் அப்படின்ற கேட்டகரியில வரும். ஓகே. இது எல்லாமே நீங்க அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பேஜ்ல கேட்டிருக்கக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாமே நீங்க அப்லோட் பண்ண அப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்த அப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ப்ரீவியூ ஸ்டேஜ் வரும். இது வந்து நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணி முடிச்ச அப்புறம் இங்க வந்து டிக்ளரேஷன் கேட்டிருப்பாங்க, உறுதிமொழி. இது எல்லாமே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பாக்ஸ் எல்லாமே. ஃபைனலா வந்து ஐ அக்ரி டு
ஃபைனலி சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு டைம் உங்களுக்கு டிக்ளரேஷன் பேஜுக்கு வரும். இந்த பேஜ்ல நீங்க கீழே போயிட்டு இங்க டிக்ளரேஷன் இருக்குங்க இல்லையா, இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு தென் வந்து ஐ அக்ரி டு ஃபைனலி சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அகைன் இன்னொரு டைம் டிக்ளரேஷன் கேட்பாங்க. இதை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. அதாவது ப்ரொசீட் டு பேமெண்ட். இப்போ எல்லாமே ஸ்டேஜஸ் எல்லாமே முடிச்சிட்டுங்க அப்ளிகேஷன். இப்போ பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லியா வந்து அப்ளை ஆயிடும். இந்த பேஜ்ல அமௌண்ட் வந்து 100 rupees அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுல வந்து நீங்க எஸ்பிஐ இல்ல பேமெண்ட் கேட்வே இதுல நீங்க எதுனாலும் பே பண்ணலாம். நான் வந்து எஸ்பிஐ வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். தென் நீங்க ஆன்லைன் தான் கேக்குது, ஆன்லைன் கொடுத்துருங்க. கிரெடிட் கார்டா டெபிட் கார்டா நெஃப்டான்னு நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. டெபிட் கார்டு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ப்ரொசீட் டு பே கொடுத்தாங்க அப்படின்னா பே நவ் அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன் வருது, இதை கொடுத்துருங்க. இங்க வந்து நீங்க நெட் பேங்கிங் பண்றதா இருந்தா இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதர் பேங்க் நெட் பேங்கிங்னா இது சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் பேங்க் டெபிட் கார்டுனா இது யூஸ் பண்ணுங்க. அதர் பேங்க் டெபிட் கார்டுனா இந்த ஆப்ஷன் போங்க. ஓகே, இதில் போயிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கார்டு நம்பர் டீடைல்ஸ், சாரி நேம் ஆஃப் த கார்டில் அந்த ஏடிஎம் கார்டு இருக்குங்களே அதில் இருக்கக்கூடிய நேம் வந்து இங்கே டைப் பண்ணிடுங்க. தென் வந்து கார்டு நம்பர், எக்ஸ்பைரி டேட்டு, சிவிவி போட்டு தென் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வரும். ஓடிபி வந்த அப்புறம் நீங்கள் அந்த ஓடிபி போட்டிங்கன்னா அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிடும். ஃபைனல் ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் அந்த பிடிஎஃப் சேவ் பண்ணுற மாதிரி பேஜ் வரும். அதை நீங்கள் பிடிஎஃப் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த அப்புறமா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட் நம்பர் 9489703888 இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு 24 hours வந்து நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்து அட்மின் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணிடுவாங்க. தேங்க்யூ.